எல்லோருக்கும் வணக்கம். 1961 வந்த வெற்றி படம் பாலும் பழமும். அப்பொழுது பாவரிசை படங்கள் மிகவும் சிறப்பு பெற்ற படங்களாக வெளிவந்தன, வெற்றிகரமாகவும் இருந்தன. அப்பொழுது எல்லாமே உச்ச நடிகர் சிவாஜி கணேசன், உச்சம் தொட்ட பாடகர் டி.எம். சௌந்தரராஜன், கவிஞர் கண்ணதாசன், இசையமைப்பாளர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, டைரக்டர் பீம்சிங். எந்த படத்தை தொட்டாலும் மிகப்பெரிய வெற்றியை தந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. இது அற்புதமான கதை, இது பாலும் பழமும் கதை. ஒரு அருமையான நடிப்பு, வித்தியாசமான படம். ஒரு டாக்டர் ரோல் அதில் சிவாஜி கணேசனுக்கு. அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய நர்ஸ் சரோஜா தேவி. இவர்கள் அந்த கேரியர்லே அவங்க இருக்கக்கூடிய வேலை சூழலிலே ஒருவர் காதலித்து அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த பாட்டு எத்தனை பாட்டு என்பதை முன்னாடியே டிசைட் பண்ணி அந்த சுச்சுவேஷனை மார்க் பண்ணிடுவாங்க. அந்த அடிப்படையில் காதலியான காதல் மனைவியான இந்த சரோஜாதேவிக்கு நோய் வந்துவிடும். அது தீராத ஒரு நோய். அது இவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். டாக்டர் வேலைக்கே போகாமல் பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போது ஒரு பேஷண்ட் இவருடைய அந்த வைத்தியத்துக்காக காத்து கொண்டிருப்பார். இந்த சீஃப் டாக்டர் நாகையா ஃபோனில் கூப்பிடுவார். இவர் திருப்பி ஃபோனை அட்டன் பண்ண மாட்டார். அப்போ மனைவி சொல்லுவாங்க, போய் என்னென்னு கவனிச்சிடுவாங்கன்னுட்டு. ஆனாலும் இவர் போக மாட்டார். நீ பேசாமல் இரு, உன்னை விட்டுட்டு நான் எப்படி போகிறதே என்பார். அந்த நேரத்தில் அவர் மறுபடியும் அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து ஃபோன் வந்தவுடனே ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தையை பேசுவார். அந்த டைலாக் எப்படி எழுதினாருன்ட்டே தெரியாது. ஏன்னா தன்னுடைய உணர்ச்சி எந்த டாக்டரும் வெளியில் காமிக்க மாட்டார். ஆனால் இவர் சொல்லுவார், இதை வரேன், அவன் இருக்கானா செத்துட்டானான்னுட்டு ஒரு வார்த்தையை கேட்பார். அந்த பேஷண்ட்டு இருக்கானா செத்துட்டானான்னுட்டு கேட்பார். இது அந்த மனைவி, மருத்துவ தொழிலை மிகவும் புனிதமாக நினைக்கக்கூடிய அந்த மனைவிக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தரும். நம்ம இருக்கிற வரைக்கும் இவர் நம்மளை கவனிப்பார தவிர வேறு யாரையும் கவனிக்க மாட்டார் போல இருக்குது அப்படி என்று நினைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு அவள் நீங்கி விடுவாள். நோய்பட்ட தன்னுடைய மனைவி எங்கேயோ இறந்து விட்டாள் என்று நினச்சி சுடுகாடாக தேடிக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பாட்டுக்கான ஒரு சூழ்நிலை. அப்பொழுதெல்லாம் ஒரு மரபுன்னுட்டே சொல்லலாம், இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி. என்ன விஷயம் என்று சொன்னால், எல்லா படத்துலையும் அது எம்ஜிஆர் படமாக இருந்தாலும் சரி, சிவாஜி கணேசன் படமாக இருந்தாலும் சரி, டிஎம்எஸ்க்கு ஒரு சோலோ சாங் இருக்கும். பலவிதமான டுவேட் சாங் இருந்தாலும் தனியாக பாடக்கூடிய ஒரு தத்துவ பாடல் என்பது எழுதாத விதி. அந்த விதியின் பிரகாரம் நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். இந்த பாடலும் இந்த சூழ்நிலை ஒரு தத்துவ பாடலுக்கான ஒரு சூழ்நிலையாக அமைந்து விட்டது. இது கண்ணதாசன் இடத்துல கொடுத்த உடனே கண்ணதாசன் இந்த சூழ்நிலையை அப்படியே கிரகித்து கொண்டு, அவருக்கு என்ன அல்வா சாப்பிட்ட மாதிரி இந்த மாதிரி பாட்டு அருமையான மெட்டு எம்.எஸ். விஸ்வநாதன் போட்டுட்டார். இவர் எடுத்த வரி பல்லவியே பார்த்தீங்கன்னா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எம்எஸ்வி இதில் சொல்கிறார். இவர் இதை எழுதி கொடுத்தவொடனே இந்த ஸ்கிரிப்டை பார்த்துட்டு, இது நான் மெட்டு போட மாட்டேன், இது ரெக்கார்ட் பண்ண முடியாது, என்ன குறைச்ச உனக்கு ரெக்கார்ட் போடுங்கிற. ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டுங்க தானே. உடனே அவர் சொல்கிறாரு, இது ரொம்ப மரியாதை குறைவான வார்த்தையாக இருக்குது. காரணம், எம்.எஸ். விஸ்வநாதன் பாலக்காட்டுக்கு பக்கத்துலேருந்து வந்தவர். அவர் இதை என்ன ஒரு பாட்டை இப்படியே எழுதுறது, மரியாதை குறைவா, போடா வாடான்னுட்டு இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் போடக்கூடாது, நீங்கள் இப்படி போட்டால் அது சரியாக இருக்காது, நீங்கள் மாற்றணுங்கிறார். இல்லை, அந்த பாட்டினுடைய அந்த அழுத்தம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தையில் தான் கிடைக்கும், இதை தான் போடணும், நான் மாற்றியெல்லாம் தரமாட்டேன் போடுங்கிறார். இந்த வாக்குவாதத்தில் வேறு வழியே இல்லாமல் அந்த பாட்டை எம்.எஸ். விஸ்வநாதன் பதிவு செய்கின்றார். ரொம்ப அருமையான பாட்டு. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பாட்டுக்கான காட்சி அமைப்புகளெல்லாம் எடுத்த பிறகு பிளேபேக் கொடுத்து மிக்ஸ் பண்ணாமல், அதாவது அந்த பாட்டை அந்த நடிப்போடு சேர்ந்து அந்த ஃபிலிமில் ஏற்றாமல் அந்த பாட்டுக்கு சிவாஜி கணேசன் நடித்த நடிப்பை ரஷ் போட்டு பார்க்குறாங்க. அப்பொழுது யாருக்குமே திருப்தி இல்லாமல் இருக்குது. காரணம் என்னென்னா, சிவாஜி கணேசன் அதில் ஏதோ ஒரு ஸ்டைலாக ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டு ஒரு விரக்தியாக நடந்து வந்துக்கிட்டே இருப்பார். அவ்வளோதான் மொத்த நடிப்பு அதில். இது பார்த்தீங்கன்னா, இது ஜனங்க எங்கேயாவது எழுந்திரிச்சு போயிட்டா என்ன பண்ணுறது, இந்த பாட்டு எடுபடுமாங்கிற மாதிரியான ஒரு சூழல். அப்போ டைரக்டர் சொல்கிறாரு, இது அப்படி கிடையாது, இதில் தான் ரொம்ப விஷயம் இருக்குது என்று சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அதனுடைய ரீரெக்கார்டிங், அதாவது பின்னணி இசைக்கோர்ப்பு, அந்த பாடலுக்கான பின்னணி இசைக்கோர்ப்பு எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த பாட்டு 100 மடங்கு வெற்றிகரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. பார்த்தவர்கள்
மத்தியிலே அப்படின்ட்டு ஒரு பதிவு இருக்குது. காரணம் அதில் அந்த ஆந்தை அலறல், அந்த நெறிகள் ஊளையிடுதல், இந்த பேக்ரவுண்டெல்லாம் சேர்த்து அந்த மயானத்தினுடைய பின்னணி இசைகளை எல்லாம் சேர்த்து இந்த பாட்டு வந்த உடனே இந்த பாட்டினுடைய அந்த தாக்கமானது பெரிய அளவில் போயிடுச்சு. அதுக்கு கண்ணதாசனுடைய வரிகளும் ஒரு காரணம். ரொம்ப அருமையான வரி. அதில் எழுதுகிறார் பாருங்க, வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கு தெரியாது. வந்தது தெரியும், போவது எங்கே போகிறோன்னுட்டு யாருக்கு தெரியும்? எந்த வாசல் வழியாக போகிறோன்னுட்டு 9 வாசலில் எந்த வாசலில் உயிர் போகுதுன்னுட்டும் தெரியாது, எந்த வாசல் வழியாக நம்ம போகிறோங்கிறதும் தெரியாது. அடுத்த வரி தான், வந்தவர் இங்கே தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது. வந்தவர் இங்கே மரணமில்லாத ஒரு வாழ்க்கை என்பது இருந்து விட்டால் இந்த மனிதர்கள் மரணமே அடையவில்லை என்றால் அவ்வளோ பேரும் எப்படி இருப்பாங்க? இப்பொழுதே பார்த்தீங்கன்னா 3,85,000 பேர் ஒரு நாளைக்கு பிறக்கிறாங்களாம் உலகத்தில், இன்னைக்குள்ள கணக்கு. ஆனால் சாகிறவங்க எத்தனை பேர்னு சொன்னால் இன்றைக்குள்ள மாத்திரை மருந்து இது வைத்திய உதவி இதெல்லாம் இருக்கிறதால 1,50,000 பேர் சாகுறாங்க. அப்போ இப்போயே பார்த்தீங்கன்னா 2,35,000 பேர் கணக்கு. இதை அவரே சொல்கிறாரு, வாழ்க்கை என்பது வியாபாரம், வாழ்க்கை என்பது வியாபாரம், இதில் ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும். செட்டியார் இல்லையா பாருங்க, இந்த வாழ்க்கையை ஒரு கணக்காக போட்டு வரவு செலவு கணக்காக சொல்லிட்டார் பாருங்க. வாழ்க்கை என்பது வியாபாரம், அதில் ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போடா. என்ன அருமையான வரி பாருங்க. தன்னுடைய அந்த கணக்கையே இதில் காமிச்சிட்டார் பாருங்க. அடுத்த பல்லவியில் அதில் அடுத்த சரணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான சரணம். இரவல் தந்தவன் கேட்கின்றான். அருமையான வரி. இந்த உடம்பு ஆண்டவன் கொடுத்த உடம்பு, இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதாலே, எனக்கு இவன் மாமன், இவன் மச்சான், இவன் கணவன், இவன் மனைவி, இவன் பிள்ளை, எது வேணாலும் சொல்லுங்க, உறவை சொல்லி அழுவதாலே உயிரை மீண்டும் தருவானா? ஆண்டாண்டு அழுது புரண்டாலும் ஆண்டவர் திரும்ப வரமாட்டார் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? உறவை சொல்லி அழுவதாலே உயிரை மீண்டும் தருவானா? அதை விட அருமையான வரி பாருங்க. எவ்வளவு 1000 பேர் அடிச்சுக்கிட்டு அழுதாலும் கூட திரும்ப மீட்க முடியாது, கூக்குரலாலே கிடைக்காது. இது கோட்டைக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது. போனால் போகட்டும் போடா. அடுத்து இவர் வைத்தியர் இல்லையா, அதுக்கு என்ன ஒரு சரணத்தை எழுதுறார். எத்தனையோ வியாதிக்கு மருந்து பார்த்துட்டேனே, என்னுடைய மனைவிக்கு வந்த வியாதிக்கு என்னால் மருந்து பார்க்க முடியவில்லையே. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கொரு மருந்தை கண்டேனா? இருந்தால் அவளை தன்னம் தனியே எரியும் நெருப்பில் விடுவேனா? அடுத்தது தான் ஹை ஃபிலாசபி. நம்ம என்ன தான் செஞ்சாலும், கோடி ரூபாய் கொடுத்து வைத்தியம் பார்த்தாலும் உயிர் தங்க வேண்டும் என்றாலும் தான் தங்கும். ஏன்னா அழகாக ஒரு தரம் கண்ணதாசன் எழுதுகிறார், ஒரு டாக்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இவனை காப்பாற்றுறது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் சிரிக்கிறான்னுட்டு ஒரு இடத்துல எழுதுவார். அர்த்தமில்லை இந்த மதம் என்று நினைக்கிறேன். அந்த மாதிரி இதில் எழுதுகிறார், நமக்கும் மேலே ஒருவனடா, அவன் நாளும் திருந்த தலைவனடா, தினம் நாடகமாடும் கலைஞனடா. ஒன்று தலைவனுங்கிறாரு, இன்னொன்று கலைஞனுங்கிறாரு. ஒன்று மேலே ஒருவனடா, நமக்கும் மேலே, நம்முடைய அறிவு, நம்முடைய ஆற்றல், நம்முடைய பதவி, நம்முடைய பட்டம், எல்லாவற்றுக்கும் மேலே. போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. அந்த திருக்குறள் அப்படியே ஊதி பெருசாக்கி ஒரு பல்லவியா போட்டு, என்ன அட்டகாசமான பாட்டு இது. கண்ணதாசனை தவிர வேற யாரால கொடுக்க முடியும்? இன்னைக்கு நீங்க கேட்டாலும் கூட நம்முடைய இதயத்தை பிசைந்து ஏதோ ஒன்று செய்யக்கூடிய ஒரு பாட்டு. இதுல சங்க இலக்கியம் இருக்கட்டும், நவீன இலக்கியம் இருக்கட்டும், தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும், அவ்வளவு இதுல பின்னி எடுக்குது இல்லையா? அதுதான் கண்ணதாசன், அதுதான் சவுந்தரராஜன், அதுதான் MS விஸ்வநாதன், அதுதான் சிவாஜி, அதுதான் பாலும் பழமும் போனால் போகட்டும் போடா பாட்டு.